தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே பிரியமான இறைவர்களே, வலிமையான நற்கருணை ஆராதனைக்கு மீண்டுமாய் ஒரு அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். ஒரு கதை சொல்றேன் பாருங்க. ஒரு குட்டி ஆடு வழி தவறி காட்டில் அலைந்து கொண்டே இருக்கிறது. கதையோடு ஆரம்பிக்கிற ஒரு காரணம் இருக்கிறது. அலைந்த ஆடு தாகத்தோடு இருக்கிறது. ஒரு இடத்துல நீரோடை பார்க்கிறது. தண்ணீர் பருகலாம் என்று போகிறது. போகிற இடத்துல தண்ணீர் குடித்து கொண்டிருக்கிற ஒரு ஓநாய் வந்து விடுகிறது. இந்த ஆட்டை சாப்பிடலாம் கிட்ட நெருங்கி வரும்போது இந்த ஆடு கேட்கிறது, ஓநாயே என்னை விட்டுரு, நானே அலைந்து தெரிந்து இப்போதான் வந்திருக்கேன், என் வாழணும்னு ஆசைப்படுறேன். இல்லை நான் ரொம்ப பசியாக இருக்கிறேன், நான் உன்னை சாப்பிட போகிறேன்னு சொல்கிறது ஓநாய். அப்போ ஆடு சொல்லுவான், சரி ஏதாவது ஒரு காரணம் சொல்ல, நீ சொல்கிற காரணம் ஏதோ ஏற்றுக்கிற மாதிரி இருந்தால் நீ என்னை சாப்பிட்டு விடலைன்னா என்னை மன்னிச்சிடறேன். ஏதாவது ஒரு காரணம் சாப்பிட்றதுக்கு ஏற்றுக்கொள்ளும்படியான காரணங்கள் இருந்தால் அதை சொல்ல. அப்பொழுது அந்த ஓநாய் சொன்னதான், இல்லை நீ வந்து இந்த தண்ணியை கலக்கி விட்டுட்ட, நான் குடிக்கலான்னு வந்த பொழுது கலக்கி விட்டுட்ட, அதனால கலக்கி விட்டதால கலன தண்ணி குடிக்க முடியல. உடனே அந்த ஆடு சொன்னதா, அந்த பாரு அநியாயமா போய் சொல்ற, நீ அங்க இருக்க நான் இங்க இருக்க, உன்னை தாண்டி தான் தண்ணி என்கிட்ட வரணும், நான் எப்படி கலக்க முடியும்? உடனே யோசிச்சுட்டு ஓநாய் சொன்னதாம், நீ என்ன திட்டின, நான் இப்பதான் வந்தேன், ஏன் போய் சொல்ற, நான் உன்னை திட்டவே இல்லை. இல்ல இப்ப திட்டல, கடந்த ஆண்டு திட்டின அப்படி உன்னை யோசிச்சு உணர் போய் சொல்லுது ஓநாய். இப்ப நீ என்ன திட்டல, போன வருஷம் திட்டன. அப்ப இந்த ஆடு சொன்னதான், நான் போன வருஷம் பிறக்கவே இல்லை, ஏன் இப்படி போய் சொல்ற? அப்புறம் யோசிச்சுட்டு சொல்லுதான் ஓநாய், இல்ல நீ திட்டல, உன் தாய் என்ன திட்டினா, எனவே நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு அந்த ஆடை பிடித்து கொண்டு தின்றுவான். சில பேர் நம்மளை வீழ்த்தணும்னு நினைச்சிட்டாங்கன்னா என்ன வேணா சொல்லி வீழ்த்துவாங்க. அதுதான் உண்மை, இதான் உலகம். இதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். உலகத்துல நன்மைகள் இருந்தாலும் சில தீமைகளை குறித்து நம்ம விவேகமா இருக்கணும். நாட்களில் நிறைய மரணங்களை பார்க்கணும், குறிப்பாய் தற்கொலைகளை பார்க்கிறேன். பிள்ளைகளே, நீங்க விழிப்பா இருக்கணும். உங்களை வீழ்த்துவதற்காக இந்த உலகம் இருக்கும், அப்படியெல்லாம் தோண்டு விடக்கூடாது. ஐயோ நான் ரொம்ப நேசிச்சேனே, நான் இவரை ரொம்ப நேசிச்சேன், இந்த பையன் என்னை கல்யாணம் பண்ணிப்பான் ஆனால் கல்யாணம் பண்ணல, இந்த பொண்ணு என்னை கல்யாணம் பண்ணிப்பா கல்யாணம் பண்ணல, எங்கள் வீட்டில் இதை ஏற்றுப்பாங்கன்னு நினச்சேன், நடக்கலை, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் கூட இருப்பாங்க, நாங்களாம் சேர்ந்து இந்த பிஸ்னஸ் பண்ணோம், ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. இந்த உலகம் வீழ்த்துவதற்காகத்தான் இருக்கும் என்பதை உணர்ந்து கொள். அப்போ நாம் என்ன பண்ணணும்? நேசிப்பதற்காக நாம் இருக்கிறோம் என்பதை ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் நம்மளுடைய அழைப்பு, அதில் தான் வெற்றி, அதில் தான் ஆசீர்வாதம். அதுதான் இன்னைக்கு நற்செய்தியிலுமே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த தலைமுறையை நான் யாருக்கு ஒப்பிடுவேன்? லூக்கா நற்செய்தி 7வது அதிகாரம் 31-35. நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை. அந்த வார்த்தையெல்லாம் பாருங்க. நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் அழவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள். இவர்களை நான் யாருக்கு ஒப்பிடுவேன்? ஏன்னா இயேசு நன்மைகளை செய்து கொண்டே இருக்கிறார். நான் புரிஞ்சிக்கவே இல்லை. யாருக்கு? கடவுளிலேயே புரிஞ்சுக்கல. அவரையே சிலுவை மரணம் தான் கொடுத்தாங்க. அன்பர்களே, உனக்கும் எனக்கும் எம்மாத்திரம், உனக்கும் எனக்கும் எவ்வளவு தூரம். எனவே நம்மை புரிந்து கொள்வார்கள் என்று நினைக்க வேண்டாம். நான் இந்த உலகத்தை புரிந்து கொள்வோம், நம்மளை வீழ்த்தும் இந்த உலகம், ஆனாலும் மீண்டு வருவதற்கு அவர் இருக்கிறார். இந்த உலகம் நம்மை தாழ்த்தும், ஆனால் உயர்த்துவதற்கு கடவுள் இருக்கிறார். எனவே குட்ட நீ குனிந்த அந்த உலகத்தில் குத்தி கொண்டேதான் இருப்பார். முரசு கொட்டியடா உன் பிடரியில் குதிக்கால் பட ஓடி பறப்பான். நம்ம திமிர்ந்து நிற்கிற பொழுது அவங்க இவனை எவ்வளவு அடிச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது, இவன் மீண்டு வருவான் என்று உன்னை விட்டு போயிடுவாங்க, இவள் மீண்டு வருவாள் என்று உன்னை விட்டு போவார்கள். உன்னை மீண்டு எழ வைப்பவர் ஒரு கடவுள். எனவே பிரியமான இறைவர்களே, இயேசுவே இந்த வார்த்தையை சொல்கிறார், இவளை நான் யாருக்கு ஒப்பிடுவேன்? எனவே இந்த புலம்பல், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற புலம்பலை எல்லாம் எடுத்து வைங்க. யாரெல்லாம் உங்களை புலம்பலுக்கு உள்ளாக்குகிறார்கள், யாரெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்துறாங்க, யாரெல்லாம் உங்க வாழ்க்கையில நெருடல்களை ஏற்படுத்துறாங்க, நீங்க நன்மை செய்தாலுமே அதை புரிந்து கொள்ளாமல் உங்கள் குழப்பங்களை உங்கள் வீட்டில் உங்கள் வாழ்க்கையிலும் ஏற்படுத்துறாங்க, ஒப்புக் கொடுங்க. இது ஆண்டவர், இது வல்லவர், மாற்றுவார், ஆசீர்வாதமாக இருப்பார். நேசிப்பது நாம இருப்போம், எதிர்ப்பது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், நேசிப்பவர்கள் நாம இருப்போம். நமது அன்பின் நிமித்தமாக இந்த உலகம் மாறும்படியா, நம்மோடு இருப்பவர்கள் மாறும்படியா செபிப்போம். வல்லவரே நன்றி, நல்லவரே நன்றி. இந்த சிந்தனைக்காய் நன்றி செலுத்துகிறேன். அந்த கதையில வந்தது போல எப்படியாவது அந்த ஆட்டை வீழ்த்த வேண்டும் என்பது போல, அன்பர்களே, மனிதர்களை வீழ்த்த வேண்டும் என்று இருக்கிற பிள்ளைகள் எங்களை வீழ்த்த போறாங்க. அப்பா,
எங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யறாங்க ஆண்டவரே, எங்க குடும்பத்துல சமாதானம் இல்லை என்ற வாஞ்சியோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறேன். என்னவெல்லாம் குழப்பங்களை ஒப்பு கொடுக்கிறார். உங்க வாழ்க்கையில் உள்ள குழப்பங்களை எல்லாம் அறிக்கையிடுங்கள் பிள்ளைகளே. நண்பர்களே, உங்க வாழ்க்கையில் உள்ள என்னவெல்லாம் நெருடல்களோ அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் அறிக்கையிடுங்க. உங்க வாழ்க்கையில் உள்ள கசப்பான அனுபவங்களை எல்லாம் அறிக்கையிடுங்க. அப்பா நன்றி, இயேசுவே நன்றி, ஓ வல்லவரே நன்றி, நல்லவரே நன்றி. அப்பா நீ தொடுவீராக, இயேசுவே உமது பெயரால் வாழ்வார்களாக, பிள்ளை அபிஷேகத்தை அறுவடை செய்வார்களாக, குழப்பங்களெல்லாம் ஆசீர்வாதம் மாறும்படியா எங்கெல்லாம் நாங்கள் துவண்டு இருக்கிறோமோ அப்பா அங்கெல்லாம் நீங்கள் கரம் கொடுக்கிற கரமாக எங்களோடு வாங்க ஆண்டவரே. எங்களை தொடுங்க ராஜா. உங்கள் தொடுதலால் நாங்கள் நிமிர்ந்து நிற்கும்படியாக, அன்பு செய்கிற பிள்ளைகளாக மாறும்படியாக இந்த நாள் ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடப்படுவீர்கள். இந்த நாள் அபிஷேகமாய் வாழ்வீர்கள். இந்த நாளில் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஜெபிக்கிற பிள்ளைகளை வல்லமையா நற்கரையாண்ட கிருபையால் நீங்கள் வாழ்வீர்கள். எனவெல்லாம் விண்ணப்பங்களை அனுப்புறீங்களோ ஒவ்வொன்றையும் அப்பா உங்கள் பாதத்தில் வைக்கிற இயேசு கிறிஸ்து திருப்பெயரால் ஒவ்வொரு பிள்ளைகளும் அபிஷேகமாய் ஆசீர்வாதமாய் வாழ, விண்ணப்பங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாய் மாற இயேசு கிறிஸ்து திருப்பெயர்ல அவர் நம்மை தொடுகிறார். எனவே குழப்பங்கள் எல்லாம் கலைந்து துணிந்து நிற்போம். வல்லமையான நற்கருணை ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தலைவணங்கி பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே நம்ம குழப்பத்தை எல்லாம் ஆண்டவர் போக்குகிறார் நண்பர்களே. எனவே யாருக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அவர்களோடு இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்க. உங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் கமெண்ட்டில் அனுப்புங்க. உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். God bless you. Take care.